இன்னைக்கு நாம் காண இருப்பது 10 அத்தியாயங்களை கொண்ட ஒரு தொடர்கதை. கதையின் தலைப்பு எனதுயிரே உனதானேன் நான். கதை ஆசிரியர் துர்கா கார்த்திகேயன். கதை வாசிப்பவர் நாஞ்சில் சுரேஷ். அத்தியாயம் 1. இளங்காலை பொழுதில் நிலவு தன் மகளை தன்னுள் பொதித்து கொண்டு கதிரவன் அவன் செங்கதிர்களை மெல்ல புவிக்கு பரப்பி கொண்டிருந்தான். நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்த பார்வதி இல்லத்தின் ஓர் அறையில் ஒருவன் உறங்கியும் கொண்டிருந்தான். அவன்தான் நம் கதையின் நாயகன். வெகு நேரமாக அவனை எழுப்ப போராடி கொண்டிருந்தாள் ஒருத்தி. எருமை, மலமாடு, காட்டுப்பண்ணி என்று இன்னும் சில பல நல் வார்த்தைகளினால் அவனை அர்ச்சனை செய்து கொண்டே இடுப்பில் 2 கைகளையும் ஊன்றி அவனை முறைத்தும் பார்த்த வண்ணம், இது என்னடா எனக்கு வந்த சோதனை, நானும் இந்த எருமையை எழுப்ப என்னவெல்லாம் பண்ணி பார்க்கிறேன், பண்ணிப்பைய எந்திரிக்கவே மாட்டேங்கிறானே என்று புலம்பிக் கொண்டிருந்தவளின் மூளையில் ஒரு எண்ணம் உதயமானது. அதை செயல்படுத்த எண்ணி வேகமாக குளியலறைக்குள் புகுந்தவள் வரும்பொழுது ஒரு பக்கெட் தண்ணீரையும் கொண்டு வந்து உறங்கிக் கொண்டிருந்தவன் மேல் ஊற்றியும் விட்டாள். இதுவரை கனவுலோகத்தில் மிதந்தவனின் தலையில் திடீரென்று குளிர்ந்த நீர் படவும் அலறி அடித்து கொண்டு எழுந்து அமர்ந்தான். ஏண்டி எமல தண்ணியை கொட்டுன என்று கத்தி கொண்டிருந்தான். ஏண்டாடை எவ்வளவு நேரமா எழுப்புறேன், எந்திரிக்காம மலை மாடு மாதிரி நல்லா தூங்கிட்டு மேலே தண்ணி பட்டதும் கத்துறா, போடா டை போடா என்று சொல்லிக்கொண்டு அவனின் கைகளுக்கு அகப்படாமல் ஓடியவளை துரத்தி கொண்டு இவனும் ஓடியவன் சமையலறையில் தன் தாயின் முதுகுப்புறத்தில் ஒளிந்திருந்தவளின் காதை பிடித்து திருகி இழுத்து வந்தவன், ஏண்டி எம்மல தண்ணியை ஊத்துன என்று வினாவினான். அதற்கு அவளோ, உண்மையில தண்ணியை தானே ஊத்துனேன், என்னமோ ஆசிட் ஊத்துன மாதிரி கத்திரியே, நீ எல்லாம் ஒரு கம்பெனிக்கு எம்டின்னு வெளியே சொல்லிடாதடா, நல்ல கும்பகர்ணனுக்கு தம்பி மாதிரி தூங்குற என்று கூறியவளின் காதை பிடித்து மீண்டும் திருகினான். விடுறா, என் காது வலிக்குது, ஐயோ அம்மா, உன் பையன் என் காதை விட சொல்லுமா, வலிக்குது, இப்படி ஒரு பச்சை மண்ணை போட்டு அடிக்கிறான், நீ அதை வேடிக்கை பார்க்குற, நீ எல்லாம் ஒரு தாயா பேய் என்று கூறியவளின் காதை மேலும் திருகினான். பார்த்தீங்களாமா, உங்களையே பேய்னு சொல்றா என்று தன் தாயை துணைக்கு அழைத்தான். இவ்வளவு நேரம் அமைதியாக இவர்களின் சம்பாஷணைகளை வேடிக்கை பார்த்தவர் தன் மகனின் அருகில் வந்து அவனை உற்று நோக்கினார். மழையில் நனைந்தவன் போல் தன் மகன் இருப்பதை பார்த்தவர் எதற்காக இந்த அடவடி என்பதை கண்டு கொண்டார். தன் மகள் செய்த குறும்புத்தனத்தையும் கண்டு கொண்டவர், கண்ணா விடுப்பா, சின்ன புள்ள ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டா, விடு கண்ணா என்றவர் தன் மகளையும் கண்டித்தார். தன் அன்னை சொன்ன காரணத்தால் அவன் கரத்தில் அடைபட்டு இருந்த அவள் காதுக்கு விடுதலை அளித்தான். அவன் கரத்திலிருந்து விடுபட்ட தன் காதை நீவி விட்டவாறே அவனுக்கு ஒழுங்கு காண்பித்து தன் அறைக்குள் ஓடி சென்று மறைந்தும் கொண்டாள். கண்ணா, இங்கே பாருடா, எப்படி நனைஞ்சு போயிட்டேன்னு, போய் முதல்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, டைம் ஆகுது பாரு, அம்மா டிபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புவியா என்று சமையல் அறைக்கு சென்றார். இவங்க போய் ரெடி ஆகிட்டு வரட்டும், அதற்குள் நாம் இவர்களை பற்றி சிறிதாக பார்த்து விடலாம். ஈஸ்வரமூர்த்தி பார்வதி அம்மாளின் செல்வ புத்திரர்கள் தான் இவ்விருவரும். மூத்தவன் யோகேஷ் குரூப் ஆப் கம்பெனியோட எம்டி. சின்ன வயசிலேயே தன் தந்தையை இழந்தவன். தன்னோட கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியினாலேயும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்களில் இவனும் ஒருத்தன். இவனுக்கு உயிரினா அது 3 பேரும் மட்டும்தான். ஒன்று அவன் அம்மா, தங்கச்சி, அவன் 6 நண்பன் வருண் தான் இவனோட குடும்பம். இளையவள் தேவிஸ்ரீ இந்த வீட்டோட இளவரசியும் கூட. இப்பொழுதுதான் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவள். நம் நாயகனின் செல்ல தங்கை, குறும்புக்காரி, சரியான அறந்தவாலும் கூட. இவளால் தான் இந்த குடும்பம் உயிர்ப்போட இருக்கு. இனி கதைக்குள் போகலாம். தன் அறைக்குள் நுழைந்தவன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறையில் பூந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தயாராகி கீழே வந்து டைனிங்கில் அமர்ந்தவாறே தன் தாயிடம், பாப்பு, இன்னைக்கு என்ன டிஃபன், சீக்கிரம் எடுத்து வைங்க, டைம் ஆகுதுமா என்று கூறினான். ஏண்டா இப்படி காலில் சூடு தண்ணி ஊத்துனவன் மாதிரி பறக்கிற, இவ்வளவு நேரம் விளையாடுறப்ப டைம் ஆகலையா உனக்கு என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு உணவை பரிமாறினார். இந்நிகழ்வுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் தன் தட்டில் இருந்த பூரிக்கிழங்கை கபலீகரம் செய்து கொண்டிருந்தாள். பாத்தீங்களாமா, இவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க என்று அவள் தலையில் மீண்டும் ஒரு கொட்டு வைத்தான். அதை அலட்சியம் செய்தவாறு, சோறு முக்கியம்பா, சோறு முக்கியம் என்று கருமமே கண்ணாக அவள் தட்டில் கண் பதித்தாள். இவர்கள் அடித்த கூத்தை வேடிக்கை பார்த்தவர் தன் தலையில் அடித்துக்கொண்டு, சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆகுது என்றவர் தன் மகளிடம் திரும்பி, குட்டிமா சாப்பிட்டு சீக்கிரம் போய் உன் காலேஜ் பேக் எடுத்துட்டு வா என்றவர் அவனிடம் திரும்பி, கண்ணா, குட்டிமாவை அவ காலேஜில் டிராப் பண்ணிட்டு ஆபீஸ் போப்பா என்று கூறினார். ஏன் அவளோட ஸ்கூட்டி என்னாச்சு, நான் ஏன் கொண்டு போய் விடணும்? அதுவா கண்ணா, அவ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாம், சர்வீஸுக்கு விட்டு இருக்கா போல, இன்னும் வரலையாம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த அம்மாக்காக கொண்டு போய் விட்டுட்டு வா கண்ணா. சரிம்மா போறேன், அவளை கொண்டு
கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு அப்புறம் ஆபீஸ் போறேன், போதுமா என்று கூறியவன் தன் தங்கையை அழைத்தான். சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது, ஆபீஸ்ல முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போய் அதை அட்டன் பண்ணணும் என்று கூறிக்கொண்டிருந்தான். இருடா வரேன் தடிமாடு என்று கூறிக்கொண்டே வந்து காரில் அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் தன் 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அந்த BMW காரானது சாலையில் சீறி பாய்ந்து சென்றது. திடீரென்று கார் சிக்னலில் நின்றவுடன், டி தடிமாடு, என்னடா இப்படி காலங்காத்தல அறுக்கிற மாதிரி பாட்டு போட்டிருக்க, நல்ல குத்து சாங் போடு, அப்போதான் நல்ல எனர்ஜி வரும் என்று மியூசிக் பிளேயரில் ஓடிக்கொண்டிருந்த பாடலை மாற்றிவிட்டாள். பாடலை கேட்டுக்கொண்டே வெளிப்புறம் பார்வையை சுழல விட்டவளின் விழிகளில் விழுந்தாள் அவள். தன் நீல நிற ஸ்கூட்டியில் எழிலோவியமாக நின்று கொண்டிருந்தாள் நம் கதையின் நாயகி யாழினியாள். டேடு அண்ணா, தடிமாட அண்ணா, அங்க பாருண்டா. எங்கடி பார்க்க சொல்ற? அட பைத்தியக்கார அண்ணா, காருக்கு வெளியே பாரு என்று அவர்களின் காருக்கு இடப்புறத்தில் தன் நீல நிற ஸ்கூட்டியில் நின்றிருந்தவளை சுட்டி காட்டினாள். தன் தங்கை கை காட்டிய திசையில் பார்த்தவன் பார்த்த கணம் ஸ்தம்பித்து விட்டான். அழகே எழிலோவியமாய் இருப்பவளை பார்த்தவுடன் பிடித்து விட்டது. இருந்தும் நொடியில் தன்னை மீட்டெடுத்தவன் தன் தங்கையிடம், எதுக்கடி என்ன வெளியே பார்க்க சொன்ன என்று வினாவினான். அங்கு ஒரு குரங்கு குட்டிக்கரணம் போட்டுட்டு அதான் என்று கூறியவளின் தலையில் நங்கென்று ஒரு குட்டு வைத்தவன், கேட்டதுக்கு பதில் சொல்லடி குட்டச்சி என்றான். தன் தலையை நீவி விட்டவாறே, அங்கே பாருண்டா, அங்க எவ்வளவு கியூட்டா அழகா பேபி டால் மாதிரி இருக்காங்க. ஆமா, அதுக்கு இப்ப என்னென்ன கேட்கிற என்றவளின் புறம் திரும்பி, வேற எப்படி கேட்கணும் மேடம் என்றான். நீ எப்படியும் கேட்க வேணாம், நான் ஒன்னு சொன்னா கேட்பியா என்றவளை பார்த்து, அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு என்றான். அது வந்த அண்ணா, எப்படி அண்ணா நான் போய் உங்ககிட்ட சொல்றது? சொல்ல வந்ததை தைரியமா சொல்லு. அது அவங்களையே எனக்கு அண்ணிய கொண்டு வந்துடுறியா என்று தான் கூற வந்ததை கூறிவிட்டு அவன் முகம் பார்த்தவளின் கையில் ஒரு அடி போட்டு அவளை முறைத்து பார்த்தவனை பதில் கூற தொடங்கினான். வாயப்பாரு, வாய, படிக்கிறத விட்டுட்டு பேச்சப்பாரு என்று கூறியவன் மீண்டும் அவளின் தலையில் குட்டு வைத்தவன், படிக்கிற வேலையை மட்டும் பாரு, எனக்கு பொண்ணு தேடுற வேலையெல்லாம் பார்க்காதே என்று மிரட்டினான். சும்மா சும்மா கொட்டாத, நீ கொட்டிதான் நான் இன்னும் வளராமலே இருக்கேன் என்றாள். அவனை பார்த்து மீண்டும் அவனிடம் அதையே கூற அவன் பார்த்த பார்வையில் அமைதியாகிவிட்டாள். பின்பு சிக்னலில் இருந்து கார் நகர்ந்தவுடன் அவளின் கல்லூரிக்கு சென்றவன் கல்லூரி வளாகத்தினுள் அவளை இறக்கிவிட்டான். குட்டிமா, இங்க பாருடா, படிக்கிறப்ப எதையும் யோசிக்க கூடாது, என்ன புரியுதா என்று கூறியவனை பார்த்து பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டியவள் தன் வகுப்பறைக்கு சென்று விட்டாள். அங்கு தான் முகம் தெரியாத இருவருக்கும் இடையே விவாத பொருளாக மாறியதை ஏதும் அறியாமல் தன் வாகனத்தை உயிர்ப்பித்து தான் போக வேண்டிய இடத்துக்கு தன் ஸ்கூட்டியில் பறந்து சென்றாள் அந்த அழகு தேவதை. இங்கு தன் தங்கையை அவள் கல்லூரியில் இறக்கிவிட்டவன் தன் காரை கிளப்பிக் கொண்டு அவன் அலுவலகத்தை நோக்கி சீறி பாய்ந்தான். இன்று வெவ்வேறு திசைகளில் சென்றவர்களை நாளை விதியினும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைக்கப் போவதை அறியாமல் அவரவர் வழிகளில் சென்றவர்களை பார்த்து காலம் சிரித்து கொண்டிருந்தது. நாமும் அதனுடன் பொறுத்திருந்து பார்ப்போம். இதன் 2ஆம் அத்தியாயம் விரைவில் தொடரும். இது போன்ற பல தொடர்கதைகள், சிறுகதைகள், நாவல் புத்தகங்களை நம்ம சேனல் மூலமா ஆடியோ பதிவு மூலம் கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.